இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பாவம் என்னது என்று சொல்லி பல பகுதிகளை நாம் ஆலோசனையாய் கேட்டு வந்தோம். இன்றைய நாளிலே பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாதிருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பது நலம். பிரசங்கி 5:4-5 இந்த கருத்தை வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்கு செய்கிற எந்த பொருத்தனையும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். எப்தா ராஜாவை அறிவோம். அவர் செய்த பொருத்தனை அம்மோனியர் வீழ்த்தி வெற்றியோடு திரும்பி வருகையில் எதிர்கொள்வது எதுவோ அதை பலியிடுவேன் என்றார். இதை ஆண்டவர் கேட்கவில்லை. நாம் சொன்ன வாக்கு தவறாமல் அதை செய்திட வேண்டும். நீதிமான் தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்று சங்கீதம் 15:4 நாம் வாசிக்கிறோம். இதையே எப்தா செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11:30 வசனத்திலிருந்து 31 வரை 34-39 வசனங்கள் இந்த ஆலோசனை கொடுக்கிறது. இதை குறித்து வேதம் சொல்வதை கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை என்று உபாகமம் 23, 21, 22 வசனங்கள் கற்றுக் கொடுக்கிறது. சொல்லப்பட்டுள்ள இந்த கருத்துக்களை நாம் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது எத்தனை பொருத்தனைகள் செய்கிறோம், அதில் எத்தனைகளில் தவறி இருக்கிறோம். உன் வாயினால் சொன்னவைகளை நிறைவேற்றுவாயாக. உபாகமம் 23:23. இந்த பாவத்தில் எத்தனை பேர் சிக்கொண்டுள்ளோம்? சிந்திப்போம். நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குவதற்கும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். லேவியராகமம் 27:10 பொருத்தனை செய்ததை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. எனவே பொருத்தனை செய்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். சங்கீதம் 76:10. ஆக இப்படிப்பட்ட தெய்வீக ஆலோசனைகள் நமக்கு தொடர்ந்து வரும் பொழுது நீங்கள் நானும் ஜெபத்தோடு கர்த்தருக்கு அவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல தீர்மானத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நம்முடைய தெய்வீக வார்த்தைகளின் ஆண்டவரே ஆலோசனைகளுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ ஆலோசனையில் பெரியவர். ஒவ்வொரு நாளும் கேட்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.